அப்படின்னு சொல்லி சொல்றவங்க இருக்காங்க. குடும்பத்துல கணக்கு வழக்கு பார்க்காத நபர்கள் யார் இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. கடன் கொடுத்ததாகவும் இல்லாம கொடுத்ததாகவும் அவங்களோட அஃபிடாவிட்ல காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். இதை ஏன் நான் சொல்றேன்னா, ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு பாத்தீங்களா, அவருடைய சொத்து மதிப்பு இன்னைக்கு வெறும் 2 கோடி ரூபாய் காமிச்சிருக்காங்க. யாராவது ஒரு உடன்பிறப்பு ஊபி இதை பத்தி பேசுவானா? பேச மாட்டாங்க. வெறும் 2 கோடி ரூபாய் காமிச்சிருக்காங்க. நம்ம கருணாநிதி அவர்களுடைய மகன், இப்போதைய சிட்டிங் சீஃப் மினிஸ்டர், நாளைய சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட், இன்னைக்கு கொளத்தூர் தொகுதியில் வேட்பாளராக நிற்கக்கூடிய ஒரு வேட்பாளர். இது தவிர அவங்க மகன், அவங்க பேரன் யாரு, நம்ம இன்வெனிதிலாம் இட்லி கடன் சொல்லி அது ஒரு 100-200 கோடி ரூபாய்க்கு படத்தெல்லாம் தயாரிச்சிட்டு இருக்காங்க. ஒரு படத்தை தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு ரூபாய் வேண்டும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. இப்படி இருந்து அவருடைய அஃபிடாவிட்ல வெறும் 2 கோடி ரூபாய் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி காண்பிச்சிருக்காங்க. அப்பா மகன் பிள்ளைக்கு பொண்டாட்டிக்கு எல்லாம் கடன் கொடுத்திருக்காருன்னு சொல்ல தெரிஞ்ச நமக்கு 2 கோடி ரூபாயில ஒரு சீஃப் மினிஸ்டர் இருக்காரு, அதுவும் நம்ப முடியுதாங்கிறத, எப்படி அதை கடந்து செல்கிறோம் என்பது எனக்கு புரியல. 600-700 கோடி ரூபாய் காணிச்ச அவரா, 2 கோடி ரூபாய் காணிச்ச இவரா அப்படிங்கிறது ஒரு புறம் இருக்கட்டும். சீமான் அவர்கள் சொந்த வீடு கிடையாது. எஸ், 55 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது என்னுடைய மொத்தமா இருக்கு. 5 லட்சம் ரூபாய்க்கான ஒரு கடன் இருக்கு அப்படிங்கிற அசையும் சொத்து மொத்தமா அவருடைய கணக்கில் 55 லட்சம் ரூபாய். அப்போ அவர் காண்பித்திருக்கக்கூடிய அந்த ஒரு தொகை இருக்கு பாத்தீங்களா, அது கூட சீமான் அவர்களுக்கு 55 லட்சம் ரூபாய்னா ஸ்டாலின் அவர்களுக்கு 2 கோடி தான் அப்படிங்கிறத எப்படி நம்மளால நம்ப முடியும்?